वसिष्ठं ॐ योगेशं सच्चिदानन्दं वासुदेवं रजप्रियं धर्मसंस्थापकं वीरं कृष्णं वन्दे जगद्गुरुं ॐ वक्रतुण्डमहाकाय कोटिसूर्यसमप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा ॐ நமஸ்தே. எல்லோருக்கும் நமஸ்காரம். நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம இதுக்கு முன்னால ஒரு நாள் அனுக்கிரகம், தெய்வ அனுக்கிரகம் அதை பத்தி பேசினோம். அதுக்கும் இப்ப நம்ம இன்னைக்கு யோசனை பண்ணிருக்கிற டாபிக்கும் வித்தியாசம் இருக்கு, ஒரு சட்டில் டிஃபரன்ஸ் இருக்கு. அனுக்கிரகம் எனக்கு எதிர்பாராத விதமா, எதிர்பாராத இடத்துல, எதிர்பாராத விஷயம் நடக்கும்போது அதை தெய்வ அனுக்கிரகம் அப்படின்னு சொல்றோம். அது இல்லை இங்க நம்ம இன்னைக்கு நமக்கு தெரிந்த நபர் அனுபவித்த ஒரு விஷயம். அவர் மேல நமக்கு சந்தேகம் கிடையாது. அவர் அனுபவித்த விஷயம் நாமே பார்த்திருக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் அனுபவித்த ஒரு விஷயம், நாமே அனுபவித்த ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு சாதுவுடைய, நம்ம சுத்தி இருக்கிற சாது, சன்னியாசி, இல்ல தனிநபர் சாதனை ஏதோ பண்றவர், அதுவா. அதே போல நம்ம முன்னோர்கள்ல இப்போ நீங்க தேவாரம் பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்த மாதிரி நாம அவர் வாழ்க்கையில நடந்த சில, அதுலயே மட்டும் போக வேண்டாம். இப்போ இருக்கிற இதுல அதிகமா இருப்போம், இருந்தா கூட அந்த மாதிரி சம்பவங்கள், மிராக்குலஸ் ஹேப்பனிங் என்ன மாதிரி நடந்தது. ஆண்டாளை பத்தி படிக்கும்போது நமக்கு மனசுல எங்குமே என்ன இது கப்சாங்கிற மாதிரி எண்ணமே வரல, சிலிர்ப்பு தான் வருது. ஆண்டாள் அவளுடைய கடைசி காலம், திருப்பானாழ்வாருடைய கடைசி நேரம், அது ஒரு சிலிர்ப்பு தான் கொடுக்கறது. இருந்தா கூட அதெல்லாம் எப்போ நடந்தது அது சொல்லுவோம். பட் அதிகமா நமக்கு நம்ம சுத்தி அல்லது நேரடியா கேட்ட விஷயங்கள், அந்த மாதிரி ஏதாவது மிராக்கிள் அப்படின்னு நீங்க எதை நினைக்கிறீர்களோ அந்த மாதிரி விஷயங்கள். உதாரணத்துக்கு நான் ஒரு சம்பவத்தோட ஆரம்பிக்கிறேன். சவுத் ஆப்பிரிக்கால நான் ஒரு பெண், சதீஷ் கோமல் அப்படின்னு, காரைவா அவருடைய, அந்த சவுத் ஆப்பிரிக்காவுடைய காரைவா, அவருடைய வீட்டுல தங்கியிருக்கு. அவருடைய மனைவி பேரு சரிஷா கோமல். அந்த சதீஷ் கோமல் ஒரு காலேஜுக்கு பிரின்சிபல், இன்ஜினியரிங் காலேஜ்ல. சரிஷா கோமல் ரொம்ப ஸ்ரத்தையோட ஹனுமான் இது பூஜையும், சிவலிங்கத்துக்கு அபிஷேகமும், சூரியனுக்கு அர்க்கியமும் ரொம்ப ஸ்ரத்தை. புட்டபர்த்தி சாய்பாபா வருஷத்துக்கு 2 தடவை வந்துருவாங்க பெங்களூருக்கு, அவருடைய இடத்துக்கு. ரொம்ப பக்தி, ரொம்ப நல்ல மனசு. அப்படி அந்த பெண் ஒரு தடவை அவளுடைய அபிஷேகம் செய்யும் போது ஒரு காட்சி அவளுக்கு கண் முன்னால வருது. சதீஷுடைய நெத்தியில துப்பாக்கி வைத்திருக்கிறாங்க, 2 பிளாக்ஸ், இந்த மாதிரி ஒரு காட்சி. அப்போ அவர் நீல கோட்டு, நீல சூட்டு போட்டிருக்கான் சதீஷ். இந்த இது அவளை கொஞ்சம் நடுக்கி வச்சிருந்தது. அதுக்கு பிறகு அந்த பிரார்த்தனை சதீஷ்ட சொல்லலை, அது அவளுடைய உள்ளுக்குள்ள பிரார்த்தனை போயிட்டு இருக்கு. காலையில சதீஷ் காலேஜ் கிளம்பும் போது என்ன கோட்டு போட்டிருக்கா மட்டும் கவனிக்கிறார். அவளுடைய நீளம் இருந்தா அப்படியே பேசி அந்த கோட்டை மாத்தி வேற கோட் கலர்னு. கடைசி நாள் வெள்ளிக்கிழமைன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு சம்பளம், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சம்பளம் கொடுக்குற நாள், காலேஜ் ஃபீஸ் கட்டுற நாள். அன்னைக்கு இவளுடைய கவனத்திலேருந்து அது அதை பாருங்க, நடக்க வேண்டிய நடக்குங்கிற மாதிரி கவனத்திலேருந்து விலகிடுத்து. அவன் நீலக்கோட்டு, நீல பேண்ட்டு அதில் போயிட்டான் காலேஜுக்கு. அன்னைக்கு சாயங்காலம் நான் அந்த வீட்டில் இருக்கேன். அப்போ காலேஜ்லேருந்து யாரோ ஒருவர் மூலமா அல்ல சதீஷே ஃபோன் பண்ணி, ஒரு சாயங்காலம் ஒரு 6 மணி சுமாருக்கு, இந்த மாதிரி 2 பேர் உள்ள புகுந்துட்டாங்க, பணம் டிமாண்ட் பண்ணி துப்பாக்கி வச்சிருக்காங்க. ஆனால் சதீஷ் ரொம்ப தைரியசாலி. அந்த மாதிரி இதெல்லாம் பேனிக் ஆகாம, நடுங்காம ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணிருக்காங்க. நமக்கு அதெல்லாம் டீட்டெயிலாம் அப்புறம் வேண்டாம். இன்னைக்கு இந்த பெண் நிறைய நேரம் உட்காந்து பூஜை பண்ணிட்டு, நாமத்தை சொல்லிட்டு, ஹனுமான் சாலிசா சொல்லிட்டு இருந்தா. பிறகு சாப்பிட்டோம், போய் படுத்துட்டா அவளுடைய அறையில். ஒரு 11 மணிக்கு சத்தம் போட்டு கூப்பிட்டா என்ன. கூப்பிட்டு இந்த விஷயத்த சொன்னேன். அவருடைய அந்த சுவரிலேருந்து
நீந்திண்டு ஃப்ளோட் பண்ணிட்டு சத்ய சாய்பாபா வர்றாரு ரூம்குள்ள. நீந்திண்டு சுவருக்குள்ளேந்து வர்றாரு. அப்படியே ஸ்மூத்தா வர்றாரு. குழந்தைன்னா வரல. வந்துட்டு கையை இப்படி வச்சுட்டு, பயப்படாது, நல்லது நடக்கும், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே நீந்தி ஃப்ளோட் பண்ணிட்டு வெளியில் போயிடுறாரு. இந்த பெண் உடனே தன்னை இது கனவா, நான் முழிச்சுட்டு இருக்கேனா இல்ல தூக்கத்துல கண்ட கனவான்னு தன்னை கிள்ளி பார்த்துக்கிறாளாம். என்னக்கா சத்தம் போட்டு கூப்பிட்டா. நான் வேற அடுத்த இன்னொரு ரூம்ல இருந்தேன், நான் ஓடி போனேன். அப்ப இத சொன்னது. இப்ப இது ஒரு மிராக்கிள். இது எப்படி சாதாரணமா சயின்ஸுடைய கணக்குல பார்த்தா இதெல்லாம் நடக்காது. இதெல்லாம் சும்மா ஹாலுசினேஷன் அப்படின்லாம் அவன் சொல்லிடுவான் உடனே. இதெல்லாம் பிரமை உன்னுடைய மனசுல அப்படின்னு சொல்லிடுவான். ஆனா எனக்கு இப்படி நடந்த விஷயங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம சுத்தி இருக்கிற நிறைய பேர் இதுல என்னுடைய வாழ்க்கையிலே. ஆனால் எனக்கு நிச்சயமா இது நடத்த முடியும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. உதாரணத்துக்கு எனக்கு எங்க அம்மாவுடைய கடைசி காலத்துல நான் பாட்டுக்கு ராதா கல்யாணத்துல உட்கார்ந்திருந்தேன். ஒரு செகண்ட்ல ஏதோ தோணித்து எழுந்து வெளியில வந்தேன். ஏர்போர்ட்ல போய் இன்டர்நெட்ல போய் பிளேன் டிக்கெட் வாங்கினேன். நாக்பூர் போய் சேர்ந்துட்டேன். அடுத்த 2வது நாள் அம்மா காலமானா. ஹாஸ்பிட்டல்ல அன்னைக்கு அட்மிட் பண்ணியிருக்கேன் அம்மாவ. இது எப்படி எனக்கு வந்தது மெசேஜ்? இது என்ன அப்படின்னா, அதுதான் மிராக்கிள். அங்கெங்கோ மனசுல நினைச்சிருக்கலாம். எனக்கு அந்த செய்தி வருது. இந்த மாரி மிராக்குலஸா நடந்த விஷயம். நம்ம சுத்தி இருக்கிற எக்ஸாம்பிள்ஸால நம்மால சொல்ல முடிந்தா சொல்லுங்க. ஏதாவது இருந்தா இவர் இப்போ நம்முடைய நாயன்மார் ஆழ்வார்களுடைய லைஃப்ல இருந்து கூட நம்ம சொல்லலாம். இந்த மாரி விஷயங்கள். எல்லாருமே அவரவர் பகிர்ந்து கொள்ளலாம். யாரு நம்ம எதுவா இருக்கோம், அ நமக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அந்த மாரி எல்லா ஹோப்பும் விட்டு போச்சு. எங்கிருந்தோ ட்ரான்ஸ்ஃபர் ஆயி கரெக்ட்டா ஒரு இது வருது. நம்பிக்கை இல்லாம ஒரு ட்ரீட்மெண்ட் வருது. அதுல மிராக்குலஸா எல்லாம் சரியா போகுது. அந்த மாரி டைரக்ட்டா நாம் அனுபவித்த விஷயங்கள் நம்ம அந்த மாரி சொல்லலாம். அதுதான் நான் இப்போ இன்னைக்கு நினைச்சேன். யார் வேணா ஆரம்பிக்கலாம். கொஸ்டின் பேப்பர், டஃப் கொஸ்டின் பேப்பர். நீங்க ஏதோ பேசிட்டு இருந்தீங்க. ஸ்ரீனிவாசன், ஸ்ரீராம். ஒரு 5 மினிட்ஸ் டைம் நான் பஸ்ல இருக்கேன். ஐ ரீச் ஹோம் அட் தி டாப். சரி, சரி. I'll reach home. ஆரம்பிங்க. இப்பா நான் சொல்றேன். இது எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. பட் என்னோட டீச்சர் ஷேர் பண்ணிட்ட 2 எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க சொல்ற மாதிரி அவ ஃபேமிலி ரொம்ப டஃப் டைம்ஸ் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கச்சு. அவ ஆர்டன்ட் ஷிரடி சாய்பாபா டிவோட்டீஸ் அவ. ஏதோ ரொம்ப ஒரு டஃப் ஃபேஸ், ஒரு பேட்ச் ஆஃப் லைஃப் கஷ்டமா போயிட்டு இருந்தது. ரொம்ப துக்கத்துல இருந்தா வாட்ல. எங்க டீச்சர் அவளோட பேரண்ட்ஸ், எல்டர்லி பேரண்ட்ஸ் அவ. இது டீச்சருக்கு சின்ன வயசு அப்போ. ஷி வாஸ் a டீனேஜர். இப்படி இருந்துட்டு இருக்கச்சு யாரோ அந்த அபார்ட்மெண்ட்னா அந்த காலத்துல எப்படி சொல்ல வரானா, ஒரு பில்டிங்குள்ள ஒரு 2, 3 ஃப்ளோர் தான் இருக்கும். இண்டிபெண்டன்ட் ஹவுசஸ். ஒருத்தர் பெரியவர் வராரு. அவர் பாட்டுக்கு நாக் பண்ணிட்டு, மனசு உடைஞ்சு போயிடக்கூடாது, தைரியமா இருக்கணும் அப்படின்னுலாம் ஒரு ஒரு செட் ஆஃப் அட்வைசஸ் குடுத்துட்டு, ரொம்ப பெரியவரா இருக்காரு. இவளும் கேட்கல. இவ பாட்டுக்கு அவர் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிறா. அவளுக்கு சேவிக்கிறா. நீங்க யூ ஷுட் ஸ்டே ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு அங்க இருந்து. அவ்வளவுதான். அவ அம்மா தோணித்து அவர் கிளம்பின அப்புறம் தோன்றது, அட்லீஸ்ட் வந்தவருக்கு ஏதாவது தட்சிணையோ, அட்லீஸ்ட் கொஞ்சம் அரிசி பருப்பானா குடுக்கணும் அப்படின்னுட்டு அவ அம்மா கிச்சனுக்கு போறா. அப்போ டீச்சருக்கு சொல்றா, நீ அந்த பால்கனில இருந்து போய் பாரு. அவர் இந்த ஸ்டேர் கேஸ் 2 ஃப்ளோர் இறங்கி கேட் வழியா தான் வெளியில போகணும். ஒரே ஒரு நிமிஷம் நில்லும் அப்படின்னு சொல்லு. நான் உள்ள போய் எடுத்துன்னு வரேன்னு அம்மா உள்ள போயிருக்கா. இவ ஒரே க்ஷணத்துல பால்கனில போய் நின்னுட்டு பாத்துட்டு இருக்கா. அவர் 2nd ஃப்ளோர் இறங்கி அந்த கேட் வழியா வெளியில போவாருன்னு. அவர் வெளியிலயே வரல. அவ எடுத்துன்னு வந்திருக்கா அரிசி அதெல்லாம் பையில போட்டு எடுத்துன்னு வந்து ஸ்டேர் கேஸ்ல பாக்குறா. ஸ்டேர் கேஸ்லயும் இல்ல. அவ சொல்றா, இட் இஸ் இம்பாசிபிள். அவரை மிஸ் பண்ணிருக்கிறதுக்கு சாத்தியமே இல்ல. ஏன்னா க்ஷணத்துல வந்தாச்சு பால்கனிக்கு பாக்குறதுக்கு. அம்மாவும் கிச்சன்ல போய் எடுத்துன்னு வரதுக்கு ரொம்ப சமயம் எல்லாம் ஆல. அத மிஸ் ஆறதுக்கு சான்ஸே இல்ல. ஆனா அவர் வெளியிலயே வரல அப்படிங்கிறா. சோ தி பிலீவ் இட். யாரோ அவளை ரீஅஷ்யூர் பண்ணி போயிருக்கா அப்படின்னு அவ சொல்லறச்சு. இப்படின்னா நம்மளுக்கு ஆணுமே அப்படின்னு எனக்கு ஆசையா இருந்தது. எனக்கும் இப்படி யாரையாவது ஒருத்தரை பார்க்கணும்னு எனக்கு ஆசை வந்துருது அவ சொன்னப்போ. நிஜமா இட் வாஸ் ரொம்ப கான்ஃபிடன்ஸா இருந்தது அவ சொல்லறச்சேப்பா. திஸ் ட்ரூலி ஃபீல்ஸ் லைக் அ மிராக்கிள் ஃபார் மீ. எனக்கு அப்படி தோணித்து.
சொல்லுங்க. நம்ம சாதுக்களை பத்தி தான் சொல்லணும் இல்ல. நம்ம சுத்தி இருக்கிற நம்ம வீட்டு பெரியவர் நடந்த விஷயம் அந்த மாதிரிலாம் கூட இருந்தா சொல்லலாம். நான் இன்னைக்கு நிறைய பேர் நிறைய கதை சொல்லுவான்னு வந்தேன். ஆக்சுவலி எல்லாரும் சைலண்டா இருக்காங்கன்னு தெரியல. சார், என்னோட கொல்லீக் ஒருத்தர் சொன்ன விஷயத்த நான் சொல்றேன். ஆ. அவர் வந்து சத்ய சாய் பாபாவோட ஸ்டூடெண்ட். அந்த காலேஜ் இருக்கு இல்லையா, புட்டபர்த்தி காலேஜ், ம். அதுல வந்து ஒரு பிகாம் படிச்சிருக்காரு. பேர் வந்து கொல்லீக் பேர் வந்து சாய்குமார் மாமிலா பள்ளின்னு, ஆந்திரா தான். ம். அவர் வந்து பிகாம் முடிச்சுட்டு எம்பிஏ அப்ளிகேஷன் வாங்கிட்டு பாபா கையில கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டூடெண்ட் எல்லாம் அவர் பாப்பாராம் டெய்லி. அவர் வந்து கியூல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சத்ய சாய் பாபா வர்றாரு, அப்ளிகேஷன் அவர் கையில கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறாரு. ஆனா இவர் அப்ளிகேஷன் வாங்கின சாய்பாபா வந்து அவர் திரும்ப கொடுக்கல. கொடுக்காத போது அவர் சொன்னாராம், இது உன்னோட சீட்டு கிடையாது, நீ போய் சிஏ பண்ணு அப்படின்ட்டாரு. இவர் வந்து அழுது புரண்டு, அந்த பசங்க எல்லாம் ரொம்ப அட்டாச்சா இருப்பாங்க, ம். அழுது புரண்டு என்னென்னவோ பண்ணி பார்த்து கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் போய் இவர் சிஏ பண்ணாரு, பாஸ் பண்ண முடியல. அப்பவும் மறுபடியும் போய் சாய்பாபா கிட்ட அழுதுதாராம். அது என்னன்னா, எல்லாரும் பாஸ் பண்ற எக்ஸாம் நினைச்சியா, அது ஒரு தவம், இப்போ இந்த தவத்தை பண்ணு, சும்மா எல்லாம் உன்னால பாஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவர் அவங்க மாமா கிட்டயே ஆர்டிகல்ஷிப் பண்ணிருக்காரு. ஹி இஸ் டூயிங் வெரி வெல் இன் லைஃப். ம். அப்ப எனக்கு அந்த மாதிரி செயின்ட் எல்லாம் வந்து தே கேன் see a பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர் ஆஃப் அ பர்சன் அப்படின்னு எனக்கு தோணும் அதை கேட்டுட்டு. இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் எனக்கு தெரியும், பர்சனலா தெரிஞ்சவங்க சொல்லியிருக்காங்க. இது ம். வந்து ஒன் ஆஃப் த இன்சிடென்ட் ஐ வாண்டட் டு ஷேர். இன்னொருத்தர் கூட சொல்லுவார், அவர் வந்து எம்பிஏ படிச்ச உடனே அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அவரும் புட்டபர்த்தி தான். உடம்பு சரியில்லாம போயிடுச்சு அவருக்கு. ஒரு 1 இயரோ 2 இயரோ ஹாஸ்பிட்டல்லே இருந்தார். பாபா தான் அவர் பார்த்துக்கிட்டாரு ஹாஸ்பிட்டல்ல வச்சு. இவருக்கு வெளியில போனா எங்க வேலை கிடைக்கும்னு ஒரு ஏன்னா 2 இயர்ஸ் ஆயிடுச்சு, எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, ஹாஸ்பிட்டல் இருந்தேன்னு சொன்னா யாருமே வேலை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு, எனக்கு டீச்சர் ஜாப் கொடுங்க அப்படின்னு கேட்டாராம். உனக்கு பெரிய வேலை, நல்ல வேலை கிடைக்கும், நீ வெளியில போய் தேடு, டீச்சரா இருந்தது நீ போதும், இனிமேல் உனக்கு இடம் வந்து புட்டபர்த்தி கிடையாது அப்படின்னு போனாராம். சென்னை வந்தாராம் அவரு. சென்னையில வந்து இவர் 800 ரூபாய் சம்பளம் டீச்சரா இருக்கும்போது அவருக்கு. அவர் வந்து சென்னையில வந்து யாரோ எங்கேயோ அது வரைக்கும் வந்து சிட்டி பேங்க்ல வந்து அவங்க ஐஎம் தவிர யாரையுமே எடுத்தது கிடையாது. இவருக்கு வந்து அவர் ஃப்ரெண்டு யாரோ சொல்லி பாக்குறீங்களான்னு கேட்டதுக்கு ஹெச்ஆர் வந்து இன்டர்வியூக்கு வர சொல்லியிருக்காங்க இவரை. அவர் சொல்லுவாரு, நான் பாபா வேண்டிக்கிட்டு தான் போனேன், எனக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு தெரியும், ஏன்னா என்னோட சம்பளம் 800 ரூபாய், படிச்சு 2 வருஷம் ஆயிடுச்சு, என்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நான் நினைச்சேன். அந்த இன்டர்வியூல போய் நான் நல்லா அட்டன் பண்ணேன். ஆனா அவங்க ஒரு கேள்வி கூட, நீ 2 வருஷம் பழசு என்ன பண்ணுன, லாஸ்ட் 2 இயர்ஸ் அப்படின்னு என்ன கேட்கவே இல்லை. அந்த வேலை கிடைச்சிருச்சு. அது வந்து பாபா சொல்லிதான் அனுப்புனார், உனக்கு பெரிய வேலை கிடைக்கும், நிறைய சம்பளத்துல கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு வந்து 12,000 rupees அப்போ, டாக்கிங் அபவுட் 90s. அது பிக் சேலரி சென்னையில. எனக்கு வந்து அது சிட்டி பேங்க்ல எனக்கு 12,000 ரூபாய் சம்பளத்துல வேலை கிடைக்கும் நான் நினைக்கவே இல்லை. ஆல் பிகாஸ் ஆஃப் பாபாஸ் கிரேஸ் அப்படின்னு சொல்லுவாரு. 2 இன்சிடென்ட் எனக்கு நிறைய கரெக்டா ஞாபகம் இருக்கு. இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆனா இந்த மாதிரி மிராக்குலஸா நடந்த விஷயம். சுவாமி விவேகானந்தர் லைஃப் ரொம்ப பரிவிராஜுக்காக சுத்தும் போது ரொம்ப பசிக்கிறது. ஆனா சாப்பாடு யார்ட்டையும் கேட்கக்கூடாதுன்னு முடிவோடு இருக்கேன். உத்தரப்பிரதேஷ்ல ஏதோ ஒரு ஸ்டேஷன்ல இறங்குறாரு. அவரை துரத்தின்னு ஒரு ஆள் வரான் ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம்ல. இவர் ஓடுறாரு, அவ கையில பெரிய பொட்டலம் வச்சிருக்கிறார். ஓடுறாரு இவர், அவர் துரத்தின்னு வர விடாம துரத்தின்னு வந்து பிடிச்சுறாரு. இதை சாப்பிடுன்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிறார். அப்போ ஏன் உனக்கு, நீ எதுக்கு என்ன வந்து தோடுப்பேன்னு, எனக்கு வந்து கனவுல வந்து சொன்ன, ராமர் வந்து சொன்னாரு கனவுல, இந்த மாதிரி ஒருத்தன் நாளைக்கு இந்த டயத்தை இந்த ட்ரெயின்ல வந்து இறங்குவான், அவனுக்கு சாப்பாடு போடு, அவன் 2 நாளா 3 நாள் சாப்பிடல,
அவனுக்கு நீ போய் சாப்பாடு எடுத்துன்னு போன்னு சொல்லி அவர் நிறைய ஸ்வீட் எல்லாம் எடுத்துன்னு தரான். இந்த மாதிரி மிராக்கிள் அப்படின்னா இது ஏதோ ஒரு நமக்கே நம்பிக்கை வராது. இது மாதிரி நடந்திருக்க முடியுமா அப்படின்னு. அந்த மாதிரி விஷயங்கள். அந்த மாதிரி சொல்லுங்க. ஒரு மியூசிக் காம்படிஷன் அதுக்காக ஒரு 20 குழந்தைங்க குழந்தைங்க எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. மியூசிக் காம்படிஷன், கோரஸ் சிங்கிங் எல்லாரும் சேர்ந்து பாடணும். 3000 ரூபாய் ஏதோ பிரைஸ் அதுக்கு. நாக்பூர்ல இப்ப 18, 20 டீம் கலந்து. நான் ஒரு 2 வருஷம் அதுல கலந்துட்டு அதுல எனக்கு ஃபர்ஸ்ட் கிடைச்சது. அதுல முதல் வருஷம் ஓடும்போது ஒரு பாட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். ஹார்மோனியத்தை வச்சு என்னெல்லாமோ பண்ணி பார்க்கிறேன். 2 நாள் 3 நாள் எனக்கு அந்த டியூனே வரல. ஏதாவது ஒரு டியூன் போடணும் இந்த பாட்டுக்கு. வெறும் ஸ்கிரிப்ட் தான் இருக்கு. சூராவயம், வீராவயம், தீராவயம் அப்படின்னு சுத்தராம் அப்படின்னு ஒரு அதோடைய முதல் வரி. நானும் மண்டே பொழந்துக்கிறேன். எனக்கு எந்த டியூன் அந்த ராகத்தை வச்சு அந்த ராகத்துல போட்டு பார்த்து இந்த ராகத்துல போட்டு பார்த்து வரவே இல்லை. இன்னும் காம்படிஷன் ரொம்ப கிட்ட இருக்கு. ஒரு வாரமா இவங்க பிராக்டிஸ் பண்ணா தான் நடக்குங்கிற நிலை. அங்க அப்போ அன்னைக்கு இதுதான் கடைசி. இன்னைக்கு விட்டா நமக்கு அவ்வளவுதான். இனிமே பிராக்டிஸ்க்கே டைம் கிடைக்காது அப்படின்னு அப்படியே கண்ண மூடிட்டு உட்கார்ந்துருந்தேன். அப்போ சமையல் அறையில ஒரு பாத்திரம் விழுந்தது. டங் டங் டடங் அப்படின்னு ஒரு சத்தம் வந்தது. 2 நிமிஷத்துல டியூன் ரெடி ஆயிடுச்சு. அதுல டங் டங் டடங் டங் டங் டடங் டங் டங் டடங் டங் டங் டங். சூராவயம், தீராவயம், வீராவயம், சுதராம் அப்படின்னு அந்த பாட்டு 2 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் இந்த பாத்திரம் ஏன் விழுந்தது? ஏதோ எனக்கு தீர்வு சொல்றதுக்காக விழுந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அந்த எல்லாரும் உடனே எல்லாம் ரெடியா இருந்தாங்க. உடனே தயார் பண்ணி அவங்களெல்லாம் கூப்பிட்டு பிராக்டிஸ் பண்ணி 5, 6 நாள்ல ரெடி பண்ணி முதல் பிரைஸ் நாங்க ஜெயிச்சோம். அந்த கோரஸ் சிங்கிங்ல. அந்த மாதிரி இது மிராக்கிள் தான் என்ன பொறுத்தவரை. அது ஏன் வரணும்? அந்த சமயத்தை ஏன் நடக்கணும் அது? அப்படின்னு. கரெக்ட்டா இந்த பத்தி நான் இன்டென்ஸா யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அது நடக்குது. அந்த மாதிரி. சொல்லுங்க. நீங்க பேசுங்க. சார், எங்க அம்மா அவங்க ஃபேமிலியில நடந்த இன்சிடென்ட் ஒண்ணு சொல்லியிருக்காங்க. தாத்தாவோட அப்பா அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் அமாவாசை ஆனா பால் கொண்டு போய் ஒரு முருகன் கோயில்ல கொடுப்பாரு. காளிப்பட்டின்னு ஒரு ஊர் ஒண்ணு இருக்கு, ராசிபுரம் பக்கத்துல. அந்த ஊருக்கு போய் ஒரு பால் கொடுப்பாராம். அன்னைக்கு அபிஷேகத்துக்கு பால் கொடுக்கறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு அவருக்கு. அதனால ஒரு வண்டியில எடுத்துக்கிட்டு, அப்ப குதிரை வண்டி, மாட்டு வண்டி அந்த மாதிரி அவர் ரொம்ப வேக வேகமா அவர் போயிருக்காரு. ஏன்னா இவரோட பால் தான் அபிஷேகத்துக்கு முதல்ல யூஸ் பண்ற பால் அது. அவர் போகும்போது ரோட்ல குறுக்கால் ஒரு பாம்பு வந்துருச்சு. ஏன்பா இப்படி சோதிக்கிற, எனக்கு வழி விடு, நான் போகணும் அப்படின்னு இருக்காரு. அது பார்த்துட்டு கொஞ்ச நேரம் இவரை அந்த இடத்துல நிறுத்தி வச்சுட்டு அப்புறமா தான் அது போயிருக்கு. ஆனா ஒரு கோயிலுக்கு போறதுக்கு லேட் ஆயிடுச்சு எப்படியும். ஏன்னா பாம்பும் இடையில வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. கோயில்ல இவர் போறதுக்கு முன்னாடி அங்க ஏதோ இவரோட பேரை சொல்லி யாரோ சாமியா வந்ததுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அவர் பால் எடுத்து வந்துகிட்டு இருக்காரு, அது வரைக்கும் அபிஷேகத்தை நிறுத்தி வைங்க அப்படின்னு அவர் சொன்னாராம். அப்புறம் அந்த ஊர் பூரா இவர் பால் எடுத்துட்டு வராருன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களா. இவர் போனாராம். அப்பதான் இவருக்கு தோணுச்சா, நீ வேகமா போய் எதுவும் உனக்கு நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிதான் அந்த பாம்பு அங்க வந்தது அப்படின்னு இவருக்கு காதல் விழுந்துதான். அந்த கோயிலுக்கு ரீச் ஆன பின்னாடி அது அசரீரி மாதிரி ஒரு குரல் இவர் காதுக்கு மட்டும் கேட்டிருக்கு அப்படின்னு எங்க அம்மா அந்த இன்சிடென்ட் சொல்லியிருக்காங்க.
அது ஒரு தடவை கூட ஒரு லைஃப்ல அது மிஸ் பண்ணது இல்லை அமாவாசை அபிஷேகத்தை. அந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் நடக்கும்போது லேட் ஆயிடுச்சுங்கிறனால இது நடந்தது அப்படின்னு எங்க அம்மா சொன்னாங்க. அது வாய் வழியா கேட்டதுதான், ஆனா அது நடந்திருக்கான அதுதான் உண்மை. நம்ம ஏன் சந்தேகப்படணும்? இது பொய், இது சொல்லி என்ன கிடைக்க போறோம்? நமஸ்காரம் ஐயா, நான் ஸ்ரீராம் பேசுறேன். எனக்கு இது நிறைய ஸ்டோரிஸ் இதை பத்தி தெரியும். எனக்கு நடந்த விஷயங்கள் என்னை சுற்றியும் நிறைய படித்ததும் இருக்கு. And I've been a devotee of Sathya Sai Baba since mid-70s. அதனால அந்த இன்சிடென்ட்ஸ் நிறைய எங்க சூழ இருந்ததுலேயே நிறைய எடுக்க முடியும். பட் ஐ எம் சூசிங் டு ஸ்டேட் சம்திங். நேத்திக்கு வந்து ஒரு ராமகிருஷ்ணா மிஷன்ல ஒரு சுவாமிஜி ஃப்ரம் ஹைதராபாத் அவர் வந்திருந்து ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்தார் இங்க நேத்திக்கு. ஸோ அது இட் ஸோ ஹேப்பன் ஹி டாக்ட் அபவுட் மிராக்கிள். நீங்க அதை இன்னைக்கு மிராக்கிள் சொல்றேன். ஸோ அதனால ஐ எம் ஜஸ்ட் ஷேரிங் தட் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் எனக்கு சில மற்றதும் சொல்ல முடியும், பட் மற்றவரெல்லாம் ஜாயின் பண்ணானாக்கா ஐ கேன் கட் இட் ஷார்ட் ஆல்சோ, நாட் அ ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டோரி அவர் என்ன சொன்னார்னாக்கா, வந்து சாதாரணமாக இது வந்து நம்ம முன்னாடி நம்ம இந்த மாதிரியான அதாவது நைவேத்தியம் எப்படி ஆகாரங்கிறது ஃபார் ஆல் த சென்சஸ் நம்ம வி ஹாவ் டு, அதை சாப்பாடு மட்டும் இல்லை மற்ற எல்லா சென்சஸ்க்கு போகிற உணவும் ஆகாரன்ற ரீதியில் வச்சுக்கணும். அதை எப்படி பவித்திரப்படுத்துறது, அது எப்படி சுவாமிக்கு இதாக கொடுக்கறதுங்கிற விஷயத்தை பற்றி பேசிட்டு இருந்தேன். தென் ஹீ டாக்ட் அபவுட் இவர் வந்து இப்போ அவர் வந்து ஹைதராபாத் பிரசிடென்ட் ஆஃப் ஆர்கே மட். அவர் பேசினது வந்து 1983-84 ரேஞ்சில் வீரேஸ்வர் மகராஜ்னு ஹி இஸ் ஆக்சுவலி த பிரசிடென்ட் ஆஃப் ராமகிருஷ்ணா மிஷன் கல்கட்டா பெலூர் மட். அவர் வந்து கேனரா சவுத் கேனரா டிஸ்ட்ரிக்ட்ஸில் இருந்திருந்த போது ஒரு ஹவுஸ் ஹோல்ட் லேடிக்கு who is going through lots of hardship but who is coming for the மடத்துக்கு வந்து அவங்க சேவை பண்ணுறது அண்ட் லெக்சர்ஸ் கேட்குறது அந்த மாதிரி இருந்தவங்க, அவங்க சிஷ்ய மாதிரி அவங்கள ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அந்த லேடியோட இன்சிடென்ட்டை பற்றி தான் அவர் சொன்னார் நேத்திக்கு. திஸ் இஸ் க்ரானிக்கல்ட் அண்ட் இது ஆர்கே மிஷன் புக்ஸில் இது இருக்கு. அவர் திஸ் இஸ் கம்மிங் ஃப்ரம் போதானந்த மகராஜ்னு நேத்திக்கு வந்த சுவாமிஜியோட இது ஸ்பீச். அது த லேடி ஹேட் கிவன் ஷி ஹேட் ப்ரிப்பேர்ட். இவர் சொன்ன மாதிரி இந்த மில்க் புட்டிங் ஒரு அக்கேஷனுக்கு பாயசத்தை நல்லா சுண்ட காய்ச்சி நல்ல இதை வந்து சுவாமிக்கு நைவேத்தியமாக வச்சுட்டு தென் மற்ற விஷயங்களை பண்ணுறதுக்கு அவங்க உள்ளே போயிருக்காங்க. வித் ஆஃப்டர் க்ளோசிங் த ஆல்டர் டோர்ஸ், இந்த ப்ரேயர் ஹால் இதை மூடிட்டு தான் போயிருக்காங்க. பட் இன் லெஸ் தென் half an hour's time or so she found ஒரு நல்ல ஃப்ராக்ரண்ட் வீடு ஃபுல்லாக பரவிட்டு எங்கே இருக்குடா, என்ன நம்ம ஊதுவத்தி ஏற்றினோமா, என்ன பண்ணியிருக்கோம், எப்படி இந்த ஸ்மெல்லு வருதுன்னு அவங்க இது ஃப்ளபகாஸ்ட். அவங்க ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனை இருந்தது. அதுக்கு ஆஸ் அ பார்ட் ஆஃப் இதுதான் அவங்க இந்த பூஜை இதெல்லாம் அண்டர்கோ பண்ணியிருந்தாங்க. அண்ட் அன்னைக்கு நைவேத்தியத்துக்கு இந்த புடிங் பால் பாயசத்தை பண்ணியிருந்தாங்க. தென் ஷீ லாஸ்டாக பூஜை ரூம்ல நம்ம ஏதாவது இன்சென்ஸ் வச்சிருக்கோமா, எதனால இந்த ஸ்மெல் எங்கிலேருந்து வருது, நாங்கள் உள்ள போய் பார்த்தோன்னா இந்த பாயசத்துல இருக்கிற மேல இருக்கிற இந்த க்ரீமி லேயர் இஸ் டோட்டலி கான்ங்கிறாங்க. அந்த பாயசத்தோட மேல் இது எடுத்து இந்த பாயசத்தோட கண்டென்ட்ஸும் குறைஞ்சிருந்தது. அது வந்து அவங்கள சுகர் பை, ஏன்னா அது வந்து நம்ம சுவாமிக்கு நைவேத்தியம் வச்சுட்டு நிறைய கன்வென்ஷன்ல வந்து சுவாமி வந்து வாசனைய சுவாமிக்கு படைச்சாலே போறோம், இல்ல சுவாமி அதை பார்த்தாலே போறோம். இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ்லயும் நம்ம பிலீஃப்ல இருக்கு, நம்மளுடைய சம்பிரதாயத்துல இருக்கு. சில சம்பிரதாயத்துல கடவுளை பார்த்த கடவுளுக்கு ஆஃபர் பண்றதுங்கிறது வந்து அவர் சாப்பிட்டுட்டானாக்க there will be less would offer அப்படின்னு நம்ம சும்மா ஜோக்குலரா சொல்லுவார். பட் த மெசேஜ் இஸ் தட் இவ அந்த வாசனை சுவாமியை எடுத்துப்பார், அதனால அனுகிரகிப்பார். இல்லாட்டனாக்க அதுல இருக்கிற தோஷங்கள் எல்லாம் போக்குவார். இல்லாட்டனா அதை கண்ணால பார்த்தாலே சுவாமி பார்த்தாலே அது தட்ஸ் இனஃப், தட் இஸ் பிகமிங் சாங்டிஃபைட், தென் இட் இஸ் குட் ஃபார்
has to eat as prasada அப்படின்ற கன்வென்ஷன்ஸ் இருக்கு. பட் இந்த லேடிக்கு வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அந்த acceptance of இந்த இடத்துல கேஸ்ல வந்து இட் இஸ் ராமகிருஷ்ண பரமஹம்சா himself who's idol before photograph முன்னாடி தான் அது வச்சு பண்ணியிருந்தார். So immediately her thought was number one, I must convey it to Vireshwar Maharaj, the president of the Ramakrishna Math. So she called, and the lady வந்து அந்த நாள் ராமகிருஷ்ண பரமஹம்சரோட அந்த நினைவு நாள், the day of his இது. அதனால ஆர்கே மட்ல அங்க வேலூர்ல full of activities and so many people come for இது. So imagining in the lady was still she chose to keep on asking for the PAs and whoever she had contact numbers. She had obviously a personal equation with Vireshwar Maharaj ji nariya irundirukkom over the years, because of which she was able to, and the Maharaj வந்து she got it இவர்களோட அந்த குதூகூலம் or so much of happiness that this her food has been offered, whatever food offered has been accepted, அதை வந்து கன்வே பண்றதுக்கு அவங்க கூப்பிட்டாங்களா. That Swamiji took it in the right spirit. நான் அப்புறமா கூப்பிடுறேன், I'm in the midst of so many other things. அது பேசினதே பெரிய விஷயம், but he chose it. அப்புறம் he chose to do that, and later in the evening she literally அவ கூப்பிட்டு பேசின போது Ramakrishna has blessed yours இது that is இது. I mean it looks obvious to us now, but அது வந்து coming from Vireshwar Maharaj, her own guru, meant a lot to her. அவங்களுக்கு வந்து அப்சல்யூட்டா அது இட்ஸ் வாஸ் a shocking thing that she was seeing right before her eyes. இதே ஸ்டோரி வந்து நான் இதே மாதிரி இன்சிடென்ட் நம்ம சங்கராச்சாரியாரோட லைஃப்லயோ இன்னொரு சொல்லுங்க சார். பரமாச்சாரியரா இல்ல இவர் நம்ம ஆதிசங்கராச்சாரியார்லயும் அதே மாதிரி இன்னொரு குரு இந்த மகாராஷ்டிரால இருக்கிற ஒரு சன்ட் வந்து அவ அப்பா போயிடுவார், நாம்தேவர். அந்த இதுலயும் நம்ம இதை கேள்விப்பட்டிருக்கோம். வெரி சிமிலர் இதுதான். அவ இந்த அப்பா வெளியூருக்கு போகும்போது அவர் பூஜை பண்ணணும், அம்மா அந்த பூஜை பண்ணின ஐட்டம் கொடுப்பா, இவர் போய் அதை பண்ணிடுவா. பட் he will think that பிள்ளையார் or whoever is the deity for that particular day, அவ வந்து அதை சாப்பிட்டுவா, அப்பாவுக்கு எப்படி பண்ணுவாரோ நைவேத்தியத்தை சாப்பிடுவாரோ அது மாதிரி தனக்கும் பண்ணணும்னு நினைச்சிட்டு he will plead, he will cry, அந்த மாதிரி சொல்லிட்டு கடைசியா சுவாமியா வந்து பண்ணின நெக்ஸ்ட் டே அவ அப்பா கூட நம்ப மாட்டா. அது மாதிரியான ஸ்டோரி நம்ம பார்த்துருக்கோம். பட் இது வந்து திஸ் இஸ் ஹேப்பன் அபவுட் 20-30 years, 84-85 ரேஞ்சில் இது நடந்தது. இது ஒன்று நேத்திக்கு சொன்னார். ஸோ ஐ வாண்டட் டு ஃபர்ஸ்ட் மென்ஷன் அபவுட் திஸ் ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட். அதுவும் நம்ம சாதாரணமாக நம்ப முடியாத விஷயம். ஆனால் இதே இது நான் சாய்பாபா ரிலேட்டட் இதில் வந்து நிறைய இடத்துல என்னுடைய ஆன்ஸ் எல்லாம் ரொம்ப டிவோட்டட். அவளோட இதுல வந்து இந்த ஸ்பால வந்து நம்ம சுட வச்சு கொடுக்கும்போது அது இஃப் இட் இஸ் ரொம்ப ஓவர் ஹீட்டட் they'll be told, என்னம்மா நீ இப்படி இவ்வளவு சுட வச்சிருக்க நீ எனக்கு அப்படின்னு பாருங்க. அது மீனிங் அது he is partaking that whichever way I don't know. அது வந்து அதனால அப்புறம் அவள ஆத்தி சூடுற நம்ம குடிக்கிற பதத்துல அந்த பாலை வச்சிருந்தானக்கா நைவேத்தியத்துக்கு வச்சானக்கா அப்படி வைப்பா, இல்லை கூட ஒரு டப்ரா மாதிரியான ஒரு மீன் அந்த இதுக்கு வந்தாலாம். பட் அவ மெனி டைம்ஸ் அது பால் அவ இது அனுகிரகிக்கிறத எல்லாரும் அதை எடுத்துக்கிற இன்சிடென்ட்ஸை நான் இதனுடைய ஃபேமிலி சர்க்கிளில் கேட்டிருக்கேன். என்னுடைய சித்தி வந்து 55-56 போது when she was just 15 years old or something like that, அங்கே புட்டபர்த்திக்கு போயிருந்திருக்காங்க. அப்போ ஃபார் சம் ஆப்வியஸ்லி இந்த போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வேர்ட்லி டிசையர்ஸ், வேர்ட்லி திங்ஸ் நாட் ஹேப்பனிங், அது அந்த மாதிரியான இந்த பெரிய செயின்ஸ் எல்லாருமே அவ லோகத்தை உண்டான வேண்டிய விஷயங்கள் ஏதோ ஒன்று கொடுத்து தான் they are taking their attraction or அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு. பாபா keeps on saying all my miracles are nothing but இது வந்து என்னுடைய விசிட்டிங் கார்ட்ஸ் மாதிரி. I give the visiting card so that you have time to come reach me and explore பண்ண முடியும். I am not asking you to blindly follow me or anything. You explore, you inquire into what's happening, and then
பேஸ்ட் ஆன் யுவர் அனாலிசிஸ் யூ கோ அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்றார். ஸோ இந்த கேஸ்ல வந்து மை சித்திஸ் father had gone there along with his first son and this daughter, because the first son had some mental issues for which he wanted Swami to take care of it. அதுக்காக போயிருந்தார். அப்ப பார்த்திருக்கேன், அதாவது 55 இன் 1956 சொல்றேன். அப்ப போகும்போது இவ நல்ல பஜன்ஸ் பாடுவா, பஜன்ஸ் எல்லாம் பாடிட்டு இருக்கும்போது அவ அங்க நியர்லி 2 weeks or so they spent. ஸோ அப்ப வந்து அவர் சொன்னா, நீ எப்ப நீ வந்தாலும் இந்த புட்டபர்த்தி இதுல வந்தாலும் இட் மே ஹேவ் thousands of people, 10,000 பேர் இருந்தா கூட நீ வந்திருக்க இந்த இடத்துல இருக்கங்கிறது எனக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்ன. ஆஸ் ஹி வாஸ் மென்ஷனிங், அவர் எதுக்கு அப்படி சொன்னா, ஏன்னா அவர் ரெகுலரா போயிட்டு இருந்தவா, அவ மாயூரத்துல இருந்த அவ பேரண்ட்ஸ் எல்லாம் ரெகுலரா போயிட்டு இருந்தவா, என்னவோ அப்படி சொன்னார். அதுக்கு ஏத்த மாதிரி மை சித்தி காட் மேரிட் டு மை சித்தப்பா. And அவர் வந்து ராமகிருஷ்ண மிஷன், ஸோ ஹி வாஸ் நாட் இன்டு சாய்பாபா ஆர் எனிதிங். அதனால அவர் வந்து he was not encouraging his wife also to go to Puttaparthi. அது ஒரு விதமா என்னோட சித்தப்பா was a little in the conservative, most of our members are like that. அதனால போறது mostly stop பண்ணிட்டா till her daughter in 1989 got married. அதுக்கு இன்விடேஷன் நான் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு she went along with her husband, an unwilling husband, என்னோட சித்தப்பா. அவ 2 பேரும் கூட்டிட்டு போனா, அந்த பீரியட்ல வந்து இந்த 50s இருந்த ஒரு 50 பேர் 100 பேர் இருந்தா கூட ஆசிரமில் இருந்திருக்க மாட்டா. அப்ப அவளுக்கு எல்லாம் அந்த மரத்துக்கு கீழே பெஞ்சு இது காட்ஸ் மாதிரி போட்டு அந்த மாதிரி தான், வெரி மினிமல் ஃபெசிலிட்டிஸ் வேர் தேர் அட் தட் டைம். ஆனா இப்ப 80s 90s பாபாஸ் இது ரொம்ப பெரிய அளவுல போய் பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் வந்து உள்ளுக்குள்ளேயே ஆசிரமுக்குள்ளேயே. அண்ட் அங்க வந்து ஒரு ஆன் டெய்லி ஆவரேஜ் ஒரு 5,000 பேர் 8,000 பேர் அந்த மாதிரியான கூட்டம் இருக்குமா. ஸோ இவர் வந்து சித்தி அங்க போன போது தென் இப்போ எப்படி அவருக்கு மெசேஜ், ஏன்னா அங்க there is a message of him calling for இன்டர்வியூன்னு, அதாவது தர்ஷன் கொடுத்து பேசுறது, அந்த மாதிரி ஒரு there's a process. அது somehow he will அந்த உட்கார்ந்துட்டு இருக்க இது இருக்கும்போது, இப்போ அந்த மண்டபத்தில் உட்கார்ந்து பஜன்ஸ் நடக்கும்போது he will pick, as he comes inside he will pick some devotees and take them inside and talk to them. இப்போ இவ்வளோ 8,000 பேர்ல எப்படி நம்மள பார்ப்பாரோ அப்படின்ன போது, அந்த முன்னாடி அவர் சொன்ன மாதிரி எனக்கு நீ எவ்வளோ 1000 பேர் இருந்தாலும் நீ இங்க வந்திருக்கனாக்க எனக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்ன மாதிரி, some person lady came to her and said, நீங்க தானே சந்திரிகா அம்மா அப்படின்னு, பாபா உங்களை இன்டர்வியூ ரூமுக்கு வர சொன்னாரு அப்படின்னு மெசேஜ் வந்ததுதான். She was shocked because she was in a big hall. நம்பவே முடியாது. She was shocked, and I'm hearing it from her, so I'm saying it's a personal. It's இது அது not only that, my Chittappa did not even come inside that hall because he had other ideas. So he said, நான் வெளியிலே நிக்கிறேன், நீ உனக்கு முடிஞ்சனா பார்த்து கொடுத்துட்டு வந்துரும் இன்விடேஷன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவரை வந்து he was summoned because normally a lady is not seen in isolation. Husband and wife அவ தான் பார்க்கறது வழக்கம். ஸோ அவரை கூட்டிட்டு உள்ள வந்த. இங்க உள்ள வந்த போது, அப்ப நான் முன்னாடியே உனக்கு சொல்லியிருக்கேனே, நீ எனக்கு என்னத்துக்கு இன்டிமேஷன் கொடுக்கணும், இது உன் பொண்ணு கல்யாணத்துக்கு அது இப்படின்லாம் தேவையே இல்லை, எப்ப வேணா அப்படின்னு சொல்லிட்டு, தென் என்னோட ஹர் ஹஸ்பண்ட், தட் இஸ் மை சித்தப்பா, அவர் என்ன சொல்றாரு, மன்மதன் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டுட்டு, அவருக்கு ஒன்று சொல்லணும், நீங்க ராமகிருஷ்ணரா இருக்கட்டும், இல்லை இந்த பாகு பேர் என்ன, மைசூர் பாகோ அல்வாவோ இதுவோ எல்லாத்துக்குன்னு உள்ளுக்குள்ள இருக்கிறது ஒரே சுகர் தான். அந்த சர்க்கரையோட இனிப்பு அந்த சுவை தான் எல்லாத்துலயும் இருக்கு. ஸ்வீட் வெவ்வேறு நிறத்துல வெவ்வேறு ஃபார்ம்ஸ்ல இருக்கலாம், ஆனா அதனுடைய உள்ளர் எசன்ஸ் இஸ் த சேம், த டிவினிட்டி இஸ் லைக் தட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு he produced for, என் சித்திக்கு ஒன்றும் கொடுக்கல, who is the devotee. For my Chittappa, he gave he produced with a wave of his hand ஒரு நவரத்ன கல்லு வச்ச மோதிரம் கொடுத்து சித்தப்பா. அதுக்கப்புறம் they became very staunch devotees, and அவங்க இருந்த இடத்துல எல்லாம் my Chittappa is now is 96, 97, and
still totally devoted and bhajans, doing bhajans and all that. இது இந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் ஐ தாட் இது என்னோட நம்ம அமேசிங். சொல்லுங்க. இன்னொருக்கா நீங்க சொல்லிடா. இதை தவிர்த்து நான் ஒன்று சொல்ல வேண்டியது என்னன்னா, இது தவிர்த்து நான் சிஸ்டர் பிரேமாவோட பிரதீபாவோட இன்னைக்கு பேசியிருந்த போது, நான் இப்போ இந்த தேவாரம் படிக்கும்போது எல்லா தேவாரத்திலையும் பார்த்தேன்னா அந்த நம்மளுடைய தேவார நால்வர்களோட ஸ்டோரிஸ் பார்த்தேன்னா அவ எவ்வளவோ பதிகம். நீங்க சொன்ன இந்த மிராக்கிள்ஸ்ன உடனே எனக்கு ஃபர்ஸ்ட் நீங்க முதல்ல ஆரம்பிச்சதுலயே அந்த சவுத் ஆப்பிரிக்கா சுவாமி வாஃப்டிங் இன் டு த ரூம் அப்படின்னு சொன்னது, அதுதான் எனக்கு ஞாபகம் வந்து. என்ன ஆல்ரெடி பேசியிருக்கா, ஆனால் அது அனுகிரகம், இது இன்னும் அது ஹையர் லெவல்னு சொன்னேன். இந்த இடத்துல என்ன கைண்ட் ஆஃப் ரீபர்த் ஃப்ரம் த டெத், நாஸ் ஆஃப் டெத்துல இருந்து அவளை ரிட்ரீவ் பண்ணி வெளில கொண்டு வர இப்படிங்கிற சுச்சுவேஷன் பார்த்தேன்னா, அட்லீஸ்ட் எனக்கு நம்ம இவர் ஞானசம்பந்தரை பார்த்தேன்னா, அவர் வந்து ஒரு பூம்பாவைன்னு ஒரு மயிலாப்பூர்ல ஒரு பொண்ணை வந்து செத்து போன பொண்ணை அவர் உயிர்ப்பிக்கிறார். அது அவளோட ஹஸ்பண்ட், அவரோட பேரண்ட்ஸ் வந்து அவளுடைய அஸ்தி எல்லாத்தையும் ஒரு கலசத்துல வச்சு பாதுகாத்துன்னு இருக்கா. அவ கரைக்கல, இது பண்ணல. இவர் ஞானசம்பந்தர் வந்தபோது அவர் அந்த மயிலையில் சுவாமி மேல, கபாலீஸ்வரர் மேல பாடி அவரை வந்து அந்த பொன் இது குடத்துலேருந்து வர்றது, அது ஒரு இன்சிடென்ட். இன்னொரு இன்சிடென்ட், ஞானசம்பந்தர் ஒரு ராஜாவோட பொண்ணு முயலக நோயின்னு ஒன்று சொல்றார். அது வந்து முயலக நோயினாக்க காக்கா வலிப்பு மாதிரியான ஒரு நோய். அந்த காலம் we can talk about 600-700 years back ஈஸியா. அந்த இடத்துல அப்பவும் ஒரு பாட்டு பாடுறாரு. பாட்டு பாடி அவர் குணப்படுத்துறது. அப்பர் வந்து பாம்பு, அவரோட அப்பூதி அடிகள்ன்ற அவருடைய சிஷ்ய மாதிரி இருக்கக்கூடியவரோட வீட்டுல சாப்பிட போச்சு. அந்த அவ பையனுக்கு வந்து பாம்பு கடிச்சுடுறது, வாழையில எடுத்துட்டு வர்றதுக்கு, இவருக்கு பரிமாறத்துக்கு. அவ அப்பா அம்மா இவரை மறைச்சிட்டு இவருக்கு சாப்பாடு போடணும், என்ன அவ்வளவு சிவனடியார் வந்திருக்கார், அவரை நம்ம கௌரவிக்காம இப்போ அனுப்பக்கூடாது, வீட்டுல சாவு இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சப்ரஸ். ஆனா அப்பர் சொல்லுவார், நீ என் பையனோட தான் நான் சாப்பிடணும், அவன் தான் என்னை கூப்பிட்டு அவ்வளவு ஆசையா இது பண்ணானேன்னு. ஹி கம்ஸ் டு நோ அபவுட் இட். அண்ட் தென் அவர் அப்போ ஒரு ஒன்று கோலாம்னு ஒரு பாட்டு பாடுறாரு. அந்த 11 பதிகம் பாடி அவர் ரிவைவ் பண்றாரு அந்த பையனை. அந்த மாதிரி செத்து போனவாளை ரிவைவ் பண்ண. இன்னொன்னு, இந்த சுந்தரரோட ஸ்டோரி ஒண்ணு இருக்கு. அவர் என்ன பண்ற, அதுவும் நாட் ஓன்லி இந்த பூம்பாவை மாதிரி ஒரு நம்பர் ஆஃப் இயர்ஸ் லேட்டர் அவ பார்த்து அதை ரிவைவ் பண்றா. இட்ஸ் நாட் அந்த ஜஸ்ட் அந்த டெத் ஆயிடுத்து அப்படின்றது மட்டும் இல்லை. இப்ப இந்த கேஸ் ஆஃப் சுந்தரர் வந்து என்னன்னாக்கா, அவினாஷின்னு ஒரு இடத்துல அவர் போயிட்டு இருக்கிறச்சே ஒரு வீட்டுல இருந்து ஒரு மங்களவாச நாதஸ்வரம் இதெல்லாம் வந்துருக்கு. இன்னொரு வீட்டுல கொஞ்சம் டவுன் அண்ட் அவுட்டா ஒரு வீட்டுல எதிர் வீட்டுல இருக்கான். இவர் என்கொயர் பண்ணும்போது என்ன ஆச்சு, 2 வீட்லயும் இப்படி கான்ட்ராஸ்டிங்கா இருக்கு அப்படின்ன போது, ஒருத்தர் வீட்டுல அந்த வீட்டு பையனுக்கு பூனல் போடுறா, அதனால அந்த கோலாகலமா இருக்குன்னா. இன்னொரு வீட்டுல என்னன்னாக்கா, அந்த பையனுக்கு ஃப்ரெண்டா இருந்தவங்க இவ 2 பேருமா ஒரு நதிக்கு கரைக்கு போகும்போது ஒரு முதல்ல அந்த குழந்தைய முழுங்கிடுறது, some 6-7 years back. அதனால அந்த வீட்டுல மோன் பண்ணிட்டு இருக்கா. அவ தேவ் நாட் எட் கம் அவுட் ஆஃப் இட். அந்த நினைவு நாளும் அந்த மாதிரி சம் அதர் அகேஷனால அவ இதா இருக்கா. வெரஸ் இந்த ஹவுஸ்ல இப்படி இருக்குன்னு போது, சுந்தரருக்கு அந்த நேரத்துல அவருக்கு அவரே மீறிய அந்த அருள், அந்த பாவம் வந்து அவர் சுவாமிக்கு அங்க இதுல அவினாஷி லிங்கம் இருக்குன்னு அங்க அவர் பாடல் பாடுறார். எற்றான் மறைக்கும் அப்படின்ற ஒரு பாட்டு சுவாமி மேல பாடி, நீ இந்த மாதிரி குழந்தைகளை 2 குழந்தைகளும் நல்லா தானே இருக்கணும் அப்படின்ற மாதிரி பாடி, அவர் வந்து அந்த பையன் போன நேரம் இல்லை, அதுக்கப்புறமும் முதல்ல வாயிலிருந்து மீண்டு அந்த 4 or 5 years whatever years have elapsed, அந்த வயசுக்கு உண்டான வளர்ச்சியும் அடைஞ்சு திரும்பி வர்றதா தேவார பதிகங்கள்ல நடந்த அற்புதங்கள். இது எல்லாமே அமேசிங்கா இருக்கு. அது ஜஸ்ட் தட்ஸ் வை ஐ வாண்டட் டு கன்வே திஸ். இது மாதிரி resurrecting or they are not அந்த
டெத் பெட்டில் போயிட்டு ஐ திங்க் நீங்க ஒன்று ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்கேன் ஆஃப் யுவர் ஓன் ஃப்ரெண்ட் இன் ரிஷிகேஷ், அதை பற்றி சொல்லியிருக்கேன். அது அவ வந்து அந்த அந்த நேரத்தில் ஹி இஸ் பாஸ்ட் அவுட் அண்ட் ஹி கம்ஸ் பேக் maybe after some hours of total unconsciousness and things like that. But in the இடத்துலலாம் some years even have elapsed and yet they were able to not only come back and then also the passage of time is also not lost on them. அந்த மாதிரியான சிச்சுவேஷன். ஒன் லாஸ்ட் திங் பிஃபோர் ஐ க்ளோஸ் ஆஃப், இது வந்து ஷிர்டி பாபாவை பற்றி. ஆனால் ஃபர்ஸ்ட் ஷிர்டி பாபா as a boy of 10 years அவர் வந்து அவரோட பாஸ்ட்லயும் வேற அவர் எந்த மதத்துல இருந்தார் அப்படின்னு மாதிரி நிறைய சர்ச்சைகள்லாம் இருக்கு. ஆனா இட் இஸ் பிலீவ் தட் ஒரு ஹிந்து சம்பிரதாயத்துக்கு உண்டான ஃபேமிலியில தான் அவர் பிறந்துட்டு, பட் ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ் அவர் பேரண்ட்ஸ் எல்லாம் ஐ மீன் ஹி ஹேட் டு மூவ் அவே ஃப்ரம் பேரண்ட்ஸ். அவர் வளர்ப்பு தந்தை மாதிரி ஒருத்தர்கிட்ட தான் இருக்கார், ஒரு பட்டேல்ன்ற ஒரு பர்சன்ட்ட. அவர் வந்து வெங்கூசான்ற ஒரு அவதூத்தர் லைக் செயிண்ட், அவர்கிட்ட கொண்டு போய் விட்டுடுறார். பிகாஸ் அந்த பட்டேல் திங்ஸ் அவரோட காலம் முடிய போகிறது, த பாய் இஸ் ஸ்டில் யங், அவர் எப்படியாவது நம்ம கையில் வந்தது, அதனால பார்த்து அவர் கவனிச்சுக்கணும்ட்டு. ஸோ இந்த வெங்கூசாங்கிற அவதூத்தரும் ஹூ இஸ் குரு அண்ட் ஷிர்டி பாபா வரும் காட்டுக்கு போற. வெங்கூசா இஸ் டீச்சிங் லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் இது நம்ம சனாதன தர்மா பிரின்சிபல்ஸ் அண்ட் ஆல் தட் ஸ்டஃப். அவரோட சிஷ்யரா இருக்க. ஸோ இப்போ புதுசா வந்த இவர் வந்து ஷிர்டி பாபா அவருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் இது வந்துடுத்தேன்னு இவளுக்கு ஒரு அசூயை வந்துடுறது இந்த கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சிஷ்யாளுக்கெல்லாம். ஸோ தே திங்க் தட் வி மஸ்ட் கெட் ரீட் ஆஃப் Shirdi Baba and the boy. That boy, he was just about 10 years old, just around that time. அப்போ வந்து அவ வந்து இந்த காட்டுல போயிட்டு இருக்கும் போது ஒரு பெரிய பிரிக் லைக் இதை வந்து சப்ஸ்டன்ஸ் எடுத்துன்னு வந்து அவர் மேல போடும்போது வெங்கூசா somehow had a premonition that this boy will be இது பண்ணிடுவா, ஏதோ சம்திங் இஸ் ஹேப்பனிங், கோயிங் டு ஹேப்பன். அவர் கொஞ்சம் மோர் அலர்ட் அண்ட் அட்டென்டிவா இருந்து he comes in the way and takes the hit. And the boy who is throwing that brick stone and the mariana paiyan vandu he is bitten by a snake. They are all happening kind of same. Venkusa is harmed, hit and hurt, but ivar Baba was unaffected. இவருக்கு வந்து நிறைய பிளட் வந்துருக்கு இந்த வெங்குசா the group. And he is there also giving lecture to all the boys. நீங்க வந்து jealousy is the root cause of many problems, and love இல்லாம நீங்க வாழ்க்கையை வேஸ்ட், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் போதிக்கிறார். அவருடைய காயத்தை பட்டு இந்த உடம்பு இருந்த கூட பொருட்படுத்தாம. அப்ப வந்து one set of boys bring the other person, the boy who really did the harm, who is now bitten by a snake. அந்த வாயில நுர தள்ளின்னு போயிட்டான்ற மாதிரி சிச்சுவேஷன்ல வர. அப்ப ஷிர்டி பாபா மேக்ஸ் த ஃபர்ஸ்ட் மிராக்கிள் ஆஃப் பிரிங்கிங் ஹிம் பேக் டு லைஃப். திஸ் இஸ் த ஸ்டோரி ஆஃப் ஷிர்டி பாபால அவருடைய ஃபர்ஸ்ட் மிராக்கிள் when he is not yet there as the Sadguru at that time. அந்த மாதிரி he is just in the making. He was under his the வெங்குசான்ற அவதூதரோட சூப்பர்விஷன்ல இருந்த போதே, பிகாஸ் அவர் வந்து அந்த குருவால அப்ப வந்து he was incapacitated for various reasons, அவரால் பண்ண முடியல. பட் ஐ மீன் ஐ திங்க் ப்ராபப்லி he was unconscious of what I don't know. பட் ஷிர்டி பாபா வந்து என்னுடைய பேரண்ட்ஸ்டெல்லாம் என்ன பண்ண முடியும், இந்த பையன் போயிட்டான்னு சொன்னானே, நான் ஃப்ரெண்ட் அந்த அதர் சிஷியர்ஸ்லாம் சொல்கிறேன், எங்கள் வி ஹவ் அண்டர்ஸ்டுட் த ப்ராப்ளம், பட் நாங்கள் இது மாதிரி பண்ண மாட்டோம், பட் இப்போ எங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க ரொம்ப அப்படின்னு தே ஃபால் அட் ஹிஸ் ஃபீட். அப்போ வந்து அவர் ஹி பிரிங்ஸ் ஹிம் பேக் டு லைஃப். ஸோ இது மாதிரி பிரிங்கிங் பேக் டு லைஃப்ங்கிற ஒரு மிராக்கிள் வந்து நம்மளுடைய இப்போ நம்மளுடைய ஓன் 4,000-5,000 ஹிஸ்டரியை பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, இவ்வளவு ஸ்டோரிஸ் இருக்கு. அண்ட் ஒன்னொன்னும் அமேசிங்கா இருக்கிறதா எனக்கு பட்டது. நமஸ்காரம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. நமஸ்காரம். இங்க என்னுடைய நண்பன் ஒரு பையன் மகேஷ்னு என்கிட்ட பாலனா, நான் காலேஜ் போல, அவன் ஸ்கூல் பையன். அவன் அப்புறம் சங்கத்துல வந்தான், அப்புறம் வெளியில ஆன்மீகத்துல அதிகமா இருந்தான்.
அவருக்கு ஒரு குரு. அவர் வீட்டிலேயே வந்து இவ வீட்டிலேயே வந்து தங்குவான். அவர் தங்குவாரு. 10 நாள் இருப்பார். நிறைய விஷயம் அவன் வீட்ல பேசுவாங்க. நண்பர்கள் எல்லாம் கூப்பிடுவான். ரொம்ப சாதுவான ஒரு நபர். ரொம்ப சாது. ரொம்ப அற்புதமான ஒரு மனசு அவருக்கு. ஆனா குடும்பஸ்தர் தான். அவர் கோலாப்பூர்லேருந்து வருவாரு. அங்கிருந்து 700, 800 கிலோமீட்டர் தூரத்திலேருந்து வருவார். நாக்பூர்லேருந்து. நம்மெல்லாம் நாக்பூர்ல இருக்கோம். ஒரு நாள் அவர் வந்து ஹிமாலயாக்கு ஏதோ ஒரு காரியமா போறாரு. போகும்போது இவ வீட்டுக்கு வராரு. இவனுக்கு தட்டி குடுத்துட்டு, பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இவனுக்கு இவனுக்கு அப்போ காலேஜ் ஸ்டூடண்ட் நெனைக்கிறேன் அப்போ. இவனுக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்தது. அவர் போறது. ஏன் வருத்தம்னு அவனுக்கு புரியல. ஆனா வந்து அவர் போறாரு. இவன் பாட்டுக்கு அந்த சாதனை அவர் சொன்ன புக்க படிக்கிறது, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான். ஒரு நாள் வந்து ராத்திரி ஒரு 11 மணி சுமாருக்கு, திடீர்னு அந்த வீடு முழுக்க மல்லிப்பூவுடைய வாசனை. அவருக்கு அந்த மல்லிப்பூ இது வந்து அவருக்கு எப்பவுமே இவங்கலாம் மல்லிப்பூ மாலை தான் போடுவாங்க. மல்லிப்பூ அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு இவரெல்லாம் எல்லாருக்கும் நினைப்பு. இருக்கலாம், பிடித்தும் இருக்கலாம். மல்லிப்பூ வாசனை இவன் வீட்ல. இவன் போய் தேடுறான். எங்க இருக்குன்னு. இப்போ ராத்திரி திடீர்னு 11 மணிக்கு எப்படி மல்லிப்பூ வாசனைன்னு எல்லா பக்கமும் தேடுறான். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு செய்தி வருது. அவரு ஹிமாலயால ஒரு 5, 10 நிமிஷம் முன்னால காலமாயிட்டார். சமாதி ஆயிட்டார்ன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஃபோன் வருது. இந்த சம்பவத்த அவன் சொல்லும்போதெல்லாம் கண்ல கண்ணீர் வருது. அன்னைக்கு எனக்கு ஏன் சோகமாச்சுன்னு அப்ப புரியல. ஒரு கால் இதுதான் இவர கடைசியா நான் சந்திக்க போறேன் போல இருக்கு. அதுதான் என் மனசுல சோகம் வந்தது. அப்ப அவர் வந்து நான் பார்ப்போம்னு சொன்னது, நான் வருவேன், உன்ன பார்க்க போவேன்னு சொன்ன மாரி இப்போ எனக்கு அர்த்தம் தோன்றது. இந்த மல்லிப்பூ வாசனை வீடு அப்படியே நிறைஞ்சுதான். இவ்வளவு ஸ்ட்ராங் வாசனை நான் அனுபவிச்சதே இல்ல அப்படின்னு சொல்லுவார். சரி, வேற யாராவது? ஐயா, நீங்க மல்லிப்பூன்னு சொன்னதுனால இந்த ஒரு இங்க இருக்கிற நிறைய வீடுகள்ல நிறைய ஊர்ல இருக்கு. சிங்கப்பூர்ல இருக்கிறதுனால நான் சொல்றேன். இந்த சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு டிவோட்டியோட ஒரு வீட்டுல ஒவ்வொரு ஒவ்வொரு போட்டோ, அது சுவாமி என்ன சுவாமின்றது கூட இல்லை, அந்த ஆல்டர்ல வச்சிருக்கிறது. ஹோல் ஹவுஸ் தே மேட் இட் இன்டு அன் ஆல்டர், இன்டு அ பூஜா ரூம் அண்ட் போட்டோஸ் வச்சிருக்கா. ஒவ்வொன்றுத்திலையும் ஒரு வித விபூதி ஸ்மெல்லு. அங்க அந்த ஹோல் ஹவுஸ்ல வந்து விபூதி ஹவுஸ் கொட்டின்ண்டே இருக்கும். போட்டோல இருந்து கொட்டின்ண்டே இருக்கு. அது இந்த இடத்துல எதுக்காக நான் சொல்றேன், இந்த மாதிரி நிறைய வீட்டுல சம் அசைன்ட் ஹவுசஸ். என்னுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் அ நியர்லி 8-9 year old பாய், எங்க கடலூர்ல இருக்கிற ஒரு கார்னர் ஹவுஸ், ஒரு ராவ் மாத்வாஸ் ஹவுஸ். அது அவருடைய வீட்டு பூஜையில ஆல்டர்ஸ்ல இருந்ததுல இந்த நந்தியாவட்டைன்ற ஒரு பூ இருக்கும். நந்தியாவட்டை வெள்ளை கலர், அந்த சிவப்பு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இன்னர் இதுல. அதுல வந்து அவ ஒத்த நந்தியாவட்டிய அந்த நூலை இது பண்ணி அதை வந்து அந்த ஒரு படத்துக்கு போட்டு வச்சிருக்கா. அண்ட் இந்த நந்தியாவட்டை இது வந்து எப்படி சுத்துறதுன்னா, அது ஆன் இட்ஸ் ஹரிசான்டல் பிளேன்ல அது சுத்துறது. இந்த நந்தியாவட்டை அந்த அந்த கார்லண்ட் ஈச் நந்தியாவட்டை இப்படி சுத்துறது. நாங்க வந்து சின்ன வயசுல எங்களுக்கு அது அமேசிங்னாக்கா அதுதான் எங்களுக்கு. அதுக்கப்புறமா நாங்க அதுலயே எல்லாருமே இருக்கப்பட்டோம். அந்த அந்த தெருவுல இருக்கக்கூடிய நிறைய பேரு. அண்ட் இப்ப நம்ம எப்போதுமே நம்ம நைவேத்தியம் போது இல்ல எனி ஸ்பெஷல் அக்கேஷன்னாக்க பஞ்சாமிர்தம் இஸ் எவ்ரிபடிஸ் ஃபேவரட். வித்தவுட் இதா இருக்கும் வச்சுக்கலாம். அந்த இடத்துல இருந்து இந்த தேனோட பழம் சேர்ந்து சேர்ந்து கொட்டும் போட்டோஸ்ல இருந்து. இதுக்கெல்லாம் எக்ஸ்பிளனேஷனே கிடையாது, பண்ணவும் முடியாது. பட் அதுதான் எங்களுக்கு அது ஒரு இட்ஸ் லைக் வாட் சுவாமி சேஸ் விசிட்டிங் கார்டு that somehow made us try to explore more and more of his என்ன மாதிரியான
calls. It is not something just to get of course முதல்ல ஆரம்பிக்கும் போது நம்ம வேர்ல்ட்லி பிளேன்ல தான் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கோம். இதை கொடு அதை கொடு அவன்ற மாதிரி தான் போறது. பட் யூ மஸ்ட் பீன் ப்ரிப்பேர்ட் டு டேக் வாட் ஐ ஹவ் கம் ஹியர் டு கிவ் அப்படிம்பார். It is not that I keep on giving you the toys கொடுத்து உங்களை சாட்டிஸ்ஃபை பண்றதை விட you must make yourself in such a way that you are able to take the highest principle of what you are here for அப்படின்ற மாதிரி சுவாமி சொல்லுவார். ஸோ இங்க இருக்க பேஷோர்னு இங்க ஒரு ஏரியால இருக்க எல்லாம் வெரி ஹை அண்ட் காண்டோமினியம். நீங்க அங்க இருக்கக்கூடிய பீப்புள் எல்லாம் பார்த்தா மோஸ்ட்லி இந்த சிந்திஸ் ஆர் சீக்ஸ் அந்த மாதிரி they are really I mean what I'm trying to say is varied parts of Indiaல இருந்து இருக்கக்கூடிய with varied backgrounds இருக்கக்கூடிய வருப்பா அவனால they are not able to the whole of Singapore crowd devotees of Swami will go because the word of mouth we hear இந்த மாதிரி இந்த ஹோல் ஹவுஸ் இஸ் இது பண்ணிட்டு இட் இஸ் ஸ்படிகம் மாதிரி ஸ்மால் ஸ்படிகம் வரும். இந்த சுயம்புன்னு சொல்றால அந்த மாதிரியான சின்ன ஜெம் ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி ஒன்று வரும். விபூதி, குங்குமம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அதுல மேனிஃபெஸ்ட் ஆகிட்டே இருந்தது. ஸோ அவளுக்கு இப்ப it became a public nuisance. The people started coming in such numbers, and the household அங்க இருக்கக்கூடிய families எல்லாம் they were affected. So they will say only one day in a week we are permitted. இந்த ஷோ ஹவுஸ் மாதிரி ஒரு நாளைக்கு தான் வாரத்துக்கு they will allow. அது மாதிரிலாம் நடக்கிறது. அப்ப நீங்க சொன்ன அந்த ஜாஸ்மின் ஃப்ளவருக்காக சொல்றேன், இந்த ஸ்மெல்லுக்காக சொல்றேன். லைஃப்ல ஏதாவது சம்பவங்கள் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. நீங்க கேள்விப்பட்டது. நான் ஒண்ணு சொல்றேன். நான் அப்போ ரொம்ப சின்ன வயசு ஸ்கூல் பையன். ஒரு பாட்டி வந்து நிக்கிற அங்க மடத்து வாசல்ல கார்னர்ல அவ கதவை ஒட்டி நின்றுருக்க. நாங்கெல்லாம் அப்படி சும்மா இங்க உட்காந்துருக்கோம். எங்க அம்மா ரொம்ப அதிகம் போயிட்டு இப்ப பார்த்தேன். நான் காஃபி வேண்டாம்னு சொல்றேன். எனக்கே காஃபி நைவேத்தியம் பண்றியா அப்படின்னு கேட்டாங்க. அவர் வீட்டுல அந்த அம்மா காஃபி குடிக்கிறதுக்கு முன்னால பரமாச்சாரியருக்கு காட்டிட்டு குடிப்பாளாம் அப்படின்னு சொல்லி. சரி, யாராவது சொல்லுங்க, வேற யாராவது நீங்க பிரேமா? நமஸ்தே ஜி. வெங்கட வேலாயுதம். சொல்லுங்க. மிராக்கிள்லாம் எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. ஒண்ணு தெரியும், என்னன்னா நம்ம யாரோடையான பேசணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறச்ச அவாகிட்டே நம்மளுக்கு ஒரு கால் வரும். 2 நாளா உன்னோட பேசணும்னு நினைச்சுட்டே இருக்கேன் அப்படின்னா, இது இந்த டெலிபதி. அது யாரா இருக்கட்டும், உமா கிட்ட கூட 2 நாள் முன்னாடி பேசணும்னு நினைச்சுட்டே இருந்த அவளே கூப்பிட்டு என்ன பண்ற பிரேமா, போனே காணுமே அப்படின்னா, இங்கதானே இருக்கா. சோ அது எனக்கு சில சமயம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அது ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான், வேற ஒண்ணும் கிடையாது எனக்கு. இது நிறைய பேர் இது சொல்லிக்கிறேன். எனக்கும் ஏற்படும். நம்ம இவரை பார்க்கணும், சந்திக்கணும். நான் எதிர்பாராத இடத்துல மஸ்கட்ல இருக்கேன். என்னுடைய ஒரு பெரியம்மா பையன் நிறைய கஷ்டத்துல மாட்டி, கடன்ல மாட்டி அவன் என்ன இருக்கான்னு திடீர்னு என்னவோ தெரியல. அங்க இருக்கும்போது எனக்கு அவன் அங்க 130 ரூபா ஒரு மஸ்கட்டுடைய கரன்சி. இந்த மாதிரி இடத்துல அவன் கொஞ்சம் பணம் வச்சு பிரச்சனையெல்லாம் தீர்ந்துருமே. அவனை பத்தி 2 நாளா நான் எனக்கு நினைப்பு. மஸ்கட்டுடைய பணத்தை பார்க்க நான் அங்க சிவன் கோயிலுக்கு போறேன். அங்க இருக்கிற சிவன் கோயிலுக்கு போனா நான் பாட்டு இப்படி சுத்தி வந்தா எதிர்த்தாப்புல இவன் வெங்கடேசன், என்னுடைய பெரியம்மா பையன். எனக்கு பயங்கர ஆச்சரியம், கத்திட்டேன். ஏன் இங்க நான் இங்க இப்பதான் ஒரு 6 மாசமா 8 மாசம் இங்கதான் இருக்கேன். கொஞ்சம் பணம் சம்பாதிச்சுட்டு போலான்னு. இது நிறைய நடந்திருக்கு, நிறைய பேருக்கு நடந்திருக்கு சொல்லிட்டு. அதே மாதிரி சில சமயம் ஏதாவது ஒரு பிரச்சனை மனசுல வரச்ச என்னமோ அப்படியே உலகமே இடிஞ்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிறச்ச அதுக்கு ஒரு பதில் அன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளேயே ஏதோ ஒரு மூலமா, ஒரு புக்கு மூலமோ, நம்ம படிக்கிறது மூலமோ, இல்லை எதிராளி பேசுறது மூலமோ அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கிறது. இதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப தோணும், ஓ இது ஒரு நம்மளுக்கு ஏதோ ஒரு சொல்றது போல் இருக்குது அப்படின்னு தோணும்.
ஒரு புக் ஏதோ யாரோ ஒருத்தர்கிட்ட பேசறச்சு அவளுக்கு வந்து அவ சம்பந்தமே இல்லாம நம்ம அண்டர்கோ பண்ண அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஒரு ரிப்ளை கொடுப்பா அவ. கரெக்ட். சரி, யாராவது சொல்லணும்னா பேசுங்க, இல்லைன்னா நம்ம முடிக்கலாம். அது வெங்கட வேலாயுதம், கார்த்திகேயன். சார் இது சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம் நான் படிச்சேன், அது சொல்லாமா இப்போ? அதுக்கு நான் சொல்றதுக்கு சம்பந்தமே இல்லை. இந்த மகாபாரதம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க இல்லையா, கிருஷ்ணனுக்கு அர்ஜுனன் மேல எவ்வளவு பிரியம் அப்படின்னு சொல்லுவீங்க. அது சம்பந்தமா தான் ஒரு சமயத்துல வந்து காண்டவ வனத்தை வந்து அக்னி எரிக்க ஆரம்பிப்பாரு. ஏன்னா அவரோட பொலிவெல்லாம் போயிரும், அதிகமா நெய்யை சாப்பிட்டு சாப்பிட்டு. அதனால ஆனா இந்திரன் வந்து மழை பொறிஞ்சு அதை அவரால் பண்ண முடியாத பண்ணிடுவார். அப்ப அக்னி வேண்டும் போது கிருஷ்ணார்ஜுனர்கள் என்னைக்கு அந்த காண்டவ வனத்தில் இருக்கிறாங்களோ அன்னைக்கு நீ போய் எரிச்சிரு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒருத்தர் சொல்லுவாங்க அக்னிக்கு. அக்னி போய் இவங்க 2 பேரும் அந்த சமயத்துல அங்க இருப்பாங்க, உதவி கேட்பாரு அக்னி. அதுக்கு வந்து அர்ஜுனன், நான் வந்து சும்மா ஜாலியா கிருஷ்ணனோட இருக்கிறதுக்கு வந்துட்டேன், எனக்கு தேரு அம்பூரா துணி இதெல்லாம் கொடுக்கும் போதுதான் ஒரு காண்டீபத்தை கொடுக்குறாரு அக்னி அர்ஜுனனுக்கு. அது அந்த காண்டீபத்தை கொடுத்தோன்னா நீ எரிக்க ஆரம்பி, எது நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் தன்னோட வலிமையினால மேக கூட்டுறது மழை பெய்யாத அளவுக்கு அந்த காண்டவனத்தை மூடி அங்கிருந்து வெளியில தப்பிச்சு போற மிருகங்கள் அத்தனையும் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் மாத்தி மாத்தி கொன்னே போட்டுருவாங்க. அப்ப வந்து அக்னி வந்து ஒரு 20 நாள் என்னமோ எரிப்பாரு. அதை எரிச்சிட்டு அக்னி ரொம்ப நான் சந்தோஷமா இருக்கிறேன், உங்களுக்கு என்ன வேணும், வரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அர்ஜுனன் வந்து எனக்கு திவ்யாஸ்திரம் அத்தனையும் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்பான். அப்போ வந்து நீ என்னைக்கு சிவபெருமானை பாக்குறியோ அன்னைக்கு வந்து நான் உனக்கு எல்லாத்தையுமே கொடுத்துருவேன், அது அந்த டைம் வரட்டும் உனக்கு அப்படின்னு சொல்லுவாரு. கிருஷ்ணன் கிட்டையும் கேட்பாரு வரம் உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு. அப்ப கிருஷ்ணன் சொல்லுவாரு, எனக்கு அர்ஜுனனோட சாஸ்வதமான நட்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளவு பாசம் இருந்திருக்கணும், ஒரு வரமாவே அது கிருஷ்ணர் கேட்கிறாரு அப்படின்னு படிக்கும்போது எனக்கு அவ்வளவு ஆச்சரியம். நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க எவ்வளவுதான் புண்ணியம் பண்ணானோ அர்ஜுனன், ஏன்னா அவனுக்கு ஹெல்ப் பண்ணி, அவன் பையனுக்கு பண்ணி, அவன் பேரனுக்கு பண்ணி, ஜனமேஜயனோட யாகத்துலதான் வந்து இந்த வியாசர் மகாபாரத்தை சொல்ல ஆரம்பிப்பாரு. ஒரு 4 தலைமுறைக்கு ஹெல்ப் பண்ணுவார் அது கிருஷ்ணன். அப்படின்னா வந்து எவ்வளவு பாசம் இருந்திருக்கணும் இந்த வரத்தை கேட்கணும் அப்படின்னு சொன்னா. ஏன்னா கிருஷ்ணன் நினைச்சா எது வேணாலும் கேட்டிருந்திருக்கலாம். ஆனா எனக்கு அர்ஜுனனோட எனக்கு சாஸ்வதமான நட்பு இருக்கணும்னு தான் அவர் அக்னிகிட்ட வரமா கேட்கிறாரு. அது நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு வந்து அப்ப தோணும், அது அதுல என்ன இருக்குது, மச்சனை ஹெல்ப் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எவ்வளவு பாசம் இருந்தா இந்த மாதிரி ஒண்ணு கேட்டிருப்பாருன்னு ரொம்ப ஆச்சரியமா அப்படியே என்ன சொல்றது, மேல எல்லாம் சிலிர்த்து போச்சுப்பாங்கல்ல, அது படிக்கும் போதே எனக்கு அப்படி ஆயிடுச்சு. அது பிரேமாமாக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா அவங்க கொடுத்த புக்ல தான் இதெல்லாம் இருக்கு. புக்கு முடிச்சுட்டேடா கார்த்திகேயன்? ரொம்ப நாளைக்கு முன்னாடியே முடிச்சிட்டோமா, எனக்கு டெங்கு வந்துருச்சு இடையில, அதனால 1 மாசமா ரெஸ்ட்ல இருக்கேன். 2வது புக்கு போய் வாங்கிக்கோங்களேன் என் பையன்கிட்ட, நான் சொல்றேன். கொஞ்சம் நல்லா ஆகட்டுமா, நான் போறேன். இப்ப என்னால டிரைவ் எல்லாம் பண்ண முடியல, ரொம்ப கையெல்லாம் ஒரு மாதிரி ஸ்வெல்லிங்கா இருக்கு. சரி சரி, ஓகே. நல்லா பின்னாடி நான் போய் வாங்கிக்கிறேன். ஓகே, நானே அக்டோபர் வந்துடுறேன். அக்டோபர் 12. அப்ப நீங்க வந்துருங்கம்மா, நான் வந்துடுறேன். ஓகே ஓகே சரி, முடிக்கலாமா? யாராவது இருக்கீங்களா? முடிக்கலாமா? சரி. ஓம் யோகேஷம் சச்சிதானந்தம் வாசுதேவம் ரஜப்ரியம் धर्म संस्थापकं वीरं कृष्णं वन्दे जगद्गुरुं, कृष्णं वन्दे जगद्गुरुं, श्री कृष्णं वन्दे जगद्गुरुं। ओम सरी, जय श्री कृष्ण। जय श्री कृष्ण। நமஸ்காரம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. नमस्कार।